ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். டிஎன்இஏ 2025 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன இந்த சூழலில் கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கட் ஆஃப் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ப்ரீவியஸ் இயர் ரேங்க் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி டிஎன்இ வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். நான் அப்படி எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ போன வீடியோவில் தான் சொல்லிக் கொடுத்தேன், எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ அந்த சூழலில் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இன்னும் கட் ஆஃப் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ரேங்கை வச்சு தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதனால இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா, எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது, அதிகம்தான் இல்லைன்னு சொல்லலாம். அதனால பசங்க பயத்தில் இருக்காங்க, இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு. அதிகம்தான், எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, எப்படிலாம் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கூட கம்பேர் பண்ணி. இது அதிகத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி எடுத்துக்கலாமே, இந்த கட் ஆஃப் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ்னு எடுத்துக்கலாம். போன வருஷம் 185க்கு ஒரு பையனுக்கு கிடச்சிருந்தா, அதாவது எந்த கம்யூனிட்டியாக வேணாலும் இருக்கட்டும், 185க்கு அவன் கம்யூனிட்டி கீழே அந்த போட்டிருந்ததுன்னா, இப்போ ஏதோ ஒரு கோர்ஸ் கிடச்சிருந்ததுன்னா, ஏதோ ஈஸின்னு வச்சுக்கலாம், 185 கிடச்சிருந்ததுன்னா, இந்த வருஷம் 5 கட் ஆஃப் இன்க்ரீஸ்ன்னு நான் சொன்னேன்னா, 185லேருந்து 5 கட் ஆஃப் இன்க்ரீஸ்ன்னு நான் சொன்னேன்னா, இந்த வருஷம் 190 இருந்தால் தான் கிடைக்கும். அதுதான் அர்த்தம். அதுக்காக தான் கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பேசுகிறாங்க. சில பேர்த்துக்கு இதுவே புரியறதில்ல. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ரேங்க்கை வச்சு தான் நான் பார்க்கணுன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, உங்கள் ரேங்க் என்ன, ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க்கும் இருக்குது. நீங்கள் கம்யூனிட்டி வச்சு வந்து டிஎன்இ வெப்சைட்டில் பார்க்கக்கூடாது, ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா ஜென்ரல் ரேங்க் தான் அங்கே டிஎன்இ வெப்சைட்டில் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஜென்ரல் ரேங்க் தான் எல்லாம். எம்பிசி கீழே பிசி கீழே போட்டிருக்கிறதுலாம் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு நினச்சிடாதீங்க, ஜென்ரல் ரேங்க். ஸோ அந்த ஜென்ரல் ரேங்க் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு ஒரு 9000 ரேங்க்னு வச்சுக்கோங்க. ஒரு காலேஜில் 8999க்கு அந்த சீட்டு கிடச்சிருக்குன்னா கிடைக்கலாம். ஒரு 7000 ரேங்க்கு கிடச்சிருந்தா கிடைக்கும். அந்த 9000க்குள்ளே உங்களுடைய ரேங்க் இருக்கான்னு பாருங்கள். இப்படி தான் அனலைஸ் பண்ணுவோம் ஜென்ரல் ரேங்க் வச்சு. கம்யூனிட்டி ரேங்க் எங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணோன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் ஓசியில் செக் பண்ணும்போது ஜென்ரல் ரேங்க் கையில் எடுத்து செக் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். உங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் உங்கள் சீட் அது, உங்கள் சீட்டுக்கு கம்ப்யூட்டரை செக் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்கள் ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்கள் கூட எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா, உங்கள் ரேங்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து தான் அந்த அடிப்படையில் தான் செக் பண்ணணும். அதனால் ரிசர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியமாக பார்க்கும். கம்யூனிட்டி ரேங்க் உங்கள் கையில் இருக்குது, அதனால் பயப்படாதீங்க. ஓகே, மெயினாக எஸ்சி எஸ்சி பயப்பட வேண்டாம். எம்பிசி ஓகே, பிசி ஓசிக்கு பீதி இருக்கும். ஆனால் சேஃபஸ்ட் ஜோன் என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு 65,000க்குள்ளே இருந்தாலே சேஃப் தான். நான் சொல்கிறது பிசியில். ஓசிக்காரங்க கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சரி, இப்போ பார்த்துடலாம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். காலையிலேருந்து கத்திட்டு இருக்கேன், என்னால் முடியல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்டு லைக் போட்டிங்கன்னா புண்ணியமாக போகும், எல்லாத்துக்கும் போய் சேரும். ஸோ 200லேருந்து 161 அதாவது 200 மார்க் எவ்வளோ எடுத்தாங்கன்னா 65 பேர் எடுத்தாங்க 2024. 2025 ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது, ஐ மீன் 2025 டிஎன்ஏலாம் பார்க்கும்போது 200க்கு 200 எடுத்தவங்க 141 பேர். ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இங்கேயே இன்க்ரீஸ்ன்னு தெரியுது. அப்போது அங்கே வந்து 0.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எப்படி எடுத்தேன்னு நான் சொல்கிறேன். 197.5லேருந்து 199 வரைக்கும் சும்மாவே எடுத்துக்கலாமே. 197.5, 199.75, ஒரு 197 முடிவு எடுத்துக்கலாமே. இங்கே பாருங்களேன், 199.6லேருந்து 199.5 வரைக்குமே 248 மெம்பர்ஸ். இங்கே 197 எடுத்துக்கலாமே. கிட்டத்தட்ட 509 பேர் இந்த ரேஞ்சில் இருக்காங்க. இதுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், 509 ப்ளஸ் இதெல்லாம் ப்ளஸ் பண்ணுங்கள், இருப்பாங்கள்ல. சொச்சமாக ஒரு 2000-3000 பேர், 2500 பேராவது இருப்பாங்கள்ல. இங்கே பாருங்கள், 2511 பேர். அதாவது 2511 பேர் வந்து 197 கட் ஆஃப் முடி இருக்காங்க இந்த வருஷம். ஸோ அப்போ அதிகம். போன வருஷம் பாருங்கள், போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே 197 வரைக்கும் 1476 பேர் தான் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இங்கே 2511 பேர். இந்த மாதிரி நம்ம வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது 190 முடி என்னன்னு பார்க்கலாம். 190லேருந்து 190 முடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க 959 பேர். மொத்தமாக 200லேருந்து 190 வரைக்கும் இருக்கிறவங்க 13,958 பேர். இந்த இடத்துல பாருங்கள், 190 வரைக்கும் இருக்கிறவங்க எவ்வளோன்னு பார்க்கலாம். 190 மேலே இருக்குமா, 190 இங்கே இருக்குது. 200லேருந்து 190 8,813 பேர் தான். கிட்டத்தட்ட 5,000 பேர் அதிகம் அந்த இடத்துல. அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, ஆகாதா? 2.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. அது என்னங்கிறத நான் காட்டுறேன்.
அதே மாதிரி 189லேருந்து 189.5லேருந்து இந்த இவ்வளோ பேர் இருக்காங்க. 14,000 பேர் அதுக்குள்ளே இருக்காங்க மொத்தமாக 200லேருந்து. மொத்தமாக 185 முடி பார்த்தீங்கன்னா 184 சம்திங், சாரி 185 இங்கே இருக்கா, 186 இருக்குது, 180 இருக்குது. 180 முடி பார்த்தீங்கன்னா 16 இந்த ரேஞ்சுக்குள்ளே 16,000 பேர் இருக்காங்க. ஆனால் மொத்தமாக 200லேருந்து 180க்குள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா 36,665 பேர். இட் இஸ் அ வெரி வெரி டிராஸ்டிக் நம்பர். இதை பார்த்து பயப்பட தான் தோணும். பயப்படாதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல, இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் தரமாக பண்ணால் ஜெயிச்சிடலாம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல 180க்கு எவ்வளோ பேர்? 24,000 பேர் தான். ஃபஸ்ட் ரவுண்டில் போன வருஷம் எவ்வளோ பேர் கூப்பிட்டாங்க? 26,000 பேர். இந்த வருஷம் எவ்வளோ பேர் கூப்பிட போகிறாங்க? ஐயோ எனக்கு தெரியல. 36,000 பேர் இங்கேயே வர்றான், 180க்கே வர்றான் 36,000 பேர். ஸோ அதை தான் இங்கே வேரியேஷன்ஸாக ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 170 முடி வந்து பார்த்திங்கன்னா 63,000 பேர் அடங்கும். 200லேருந்து 173க்குள்ளே 170க்குள்ளே. 165க்குள்ளே பார்த்தீங்கன்னா 76,903 பேர் இருக்காங்க 200லேருந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது கடைசியாக 150 முடி வந்து பார்த்திங்கன்னா 1,19,537 பேரும் 150க்குள்ளே இருக்காங்க 200லேருந்து. போன வருஷம் இந்த நம்பர் எடுத்து பார்க்கும்போது 150 அப்படிங்கிறது 86,751 பேர் தான் எடுத்திருந்தாங்க மொத்தமாக 200லேருந்து. ஸோ இந்த வருஷம் அது ரொம்ப ரொம்ப டபுள் த நம்பர் ஆகிருக்கு. 140 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,47,000 பேர், 130லேருந்து 1,73,000 பேர் கிட்ட, அதுக்குள்ளே 30,000 பேர் இருக்கான். 120 வந்து 1,96,000 வந்துருச்சு. போன வருஷம் நம்பரே தாண்டிடுச்சு. 110க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,15,928 பேர். கடைசியாக 77.5 கடைசி மார்க்குக்கு 2,39,299 பேர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு வந்து ஒரு 110ன்னு எடுத்துகிற 120 எடுத்துகிற கூட 1,52,334 பேர் தான். இது 2 லட்சம் தாண்டிடுச்சு. ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப போட்டு வளர்ப்ப விரும்பலை, நான் கட் ஆஃப் வந்துடுறேன். வேரியேஷன்ஸ் இருக்கா? அப்போ இந்த தடவை ரவுண்டு 4 வரைக்கும் வர மாட்டிருக்குப்பா, எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இருக்காங்க நம்பர்ஸ். ஸோ இல்லைனா ரவுண்டு பிரிக்கும் போது அதிகமான நம்பர்ஸ் பேர் இருப்பாங்க. ஒரே ரவுண்டில் 50,000 1,00,000 பேர் இருப்பான்னு நினைக்கிறேன். தேர்ட் ரவுண்டில் என்னன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். இங்கே 2024 199.5னா இந்த வருஷம் 200 இருக்குது, 200 எடுத்திருக்காங்க. அப்போது கட் ஆஃப் இன்க்ரீஸ்னால் 0.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. இந்த வருஷம் 198.75 இருந்தால் போன வருஷம், இந்த வருஷம் 199.5 இருக்குது எடுத்திருக்காங்க. அதாவது 0.75 இன்க்ரீஸு. அதே மாதிரி 198ல் 199 ஒரு கட் ஆஃப் இன்க்ரீஸு. அதே மாதிரி போன வருஷம் இவ்வளோ, இந்த வருஷம் 198.5 1.25 கட் ஆஃப் இன்க்ரீஸு. 196.5ல் 198 இந்த தடவை 1.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் டிஃப்ரென்ஸ் 196 போன வருஷம், இந்த வருஷம் 197.5 1.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ். போன வருஷம் 2 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி 197க்கு 2, 194க்கு 196.5 2.5 கட் ஆஃப் இன்க்ரீஸு. ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது எல்லாமே 2 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 193.5 போன வருஷம் இருந்தால் இந்த வருஷம் 196க்கு தான் அந்த காலேஜ் கிடைக்கும். போன வருஷம் 193.5க்கு ஒரு காலேஜ் கிடச்சிருந்ததுன்னா இந்த வருஷம் அதே காலேஜ் அதே கோர்ஸ் 196 தான் கிடைக்கும்னு அர்த்தம். 2.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 193 இந்த வருஷம் 195.5 2.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 192.25 195 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எடுத்திருக்காங்க 2.75 கட் ஆஃப் இன்க்ரீஸ். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 191.5க்கு 194.5 இந்த வருஷம் இருக்காங்க, 3 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 191 இருக்கிறவங்க 194 வரைக்கும் இந்த வருஷம் எடுத்திருக்காங்க, 3 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 190 இருக்கிறவங்க 193.5 வரைக்கும் எடுத்திருக்காங்க, 3 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 190 இருக்கிறவங்க போன வருஷம், இந்த வருஷம் 193 எடுத்திருக்காங்க, 3 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 189.5 192.5 இந்த வருஷம் எடுத்திருக்காங்க, 3 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 189 வந்து பார்த்தீங்கன்னா 192க்கு இருக்குது, 3 கட் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ இங்கிருந்து 3 கட் ஆஃப் தான் இன்க்ரீஸ். அடுத்து 188லேருந்து 191.5 இந்த வருஷம் எடுத்திருக்காங்க, 3.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 187.5ல் 191 இந்த வருஷம் இருக்குது, 3.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 187.25ல் 190.5 இந்த வருஷம் எடுத்திருக்காங்க, 3.25 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 186ல் 190 இந்த வருஷம் எடுத்திருக்காங்க, 4 கட் ஆஃப் இன்க்ரீஸ். அப்படி பார்க்கும்போது 185.5 போன வருஷம் எடுத்திருந்தா இந்த வருஷம் ஒரு கல்லூரி 189.5 தான் கிடைக்கும், 4 கட் ஆஃப் இன்க்ரீஸ். அதே மாதிரி 185 to 189 4 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 188.5 அதாவது 184 இருந்தால் இந்த வருஷம் 188.5 4 கட் ஆஃப் இன்க்ரீஸ். இதில் 4.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ், இதில் 4.5, இதுலேயும் 187 4.5.
பார்க்குறீங்களா, இதுலேயும் 4.5, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5, இதில் 180.5லேருந்து 185.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 5, 180லேருந்து 185 வரைக்கும் இருக்குது 5, இதுலேயும் 179லேருந்து இது வரைக்கும் 5.5, 178.5லேருந்து 184.5.5, 178லேருந்து 183.5 வந்து 5.5, 177, 183 இந்த வருஷம் எடுத்திருக்காங்க 6 கட் ஆஃப் இன்க்ரீஸ், 176.5, 182.5க்கு எடுத்திருக்காங்க 6 கட் ஆஃப் இன்க்ரீஸ், 176லேருந்து 182 வரைக்கும் எடுத்திருக்காங்க 6 கட் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி 6.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் 180.5க்கு 6.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 174 அந்த காலேஜ் கிடச்சிருக்காங்க, இந்த வருஷம் 180.5க்கு தான் கிடைக்கும். அதாவது போன வருஷம் இந்த மாதிரி இருக்குது, இந்த வருஷம் இந்த மாதிரி இருக்குது. 7 கட் ஆஃப் இன்க்ரீஸ், இதில் 8 கட் ஆஃப் இன்க்ரீஸ், இதில் 9.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ். இதில் பாருங்க 154 இருந்தால் இந்த வருஷம் 165 இருக்கணும், 11 கட் ஆஃப் இன்க்ரீஸ். இதில் 160 இருக்கணும், 148 இருந்தால் பத்தாது, 12 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 143.5னா 155 இந்த வருஷம் இருக்கணும், 11.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ். இங்கே பாருங்க, இங்கிருந்து ரொம்ப டிராஸ்டிக்காக அதிகமாக 135 போன வருஷம் தான், இந்த வருஷம் 150 இருந்தால் தான் கிடைக்கும், 15 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 128.5 இருந்தால் 16.5 கட் ஆஃப் இருந்தால் தான் இந்த வருஷம் கிடைக்கும். அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதிலிருந்து 140 இந்த வருஷம் ஆயிருக்கு, 18 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதிலிருந்து 135 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 135 எடுத்தால் தான் கிடைக்கும் 115லேருந்து. ஸோ 19.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 108லேருந்து 130 இந்த வருஷம் கிடைக்கும், 108க்கு கிடைக்காது. 108 எடுத்தவங்களுக்கு 130 தான் இந்த வருஷம் கிடைக்கும், 108க்கு கிடைக்காது. 108 அங்கே போட்டு தான் 130க்கு தான் கிடைக்கும், 22 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 99னா இந்த வருஷம் 125 இருக்கணும், 125 இருந்தால் 26 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 83 எடுத்திருந்தா போன வருஷம், இந்த வருஷம் 120 இருக்கும், 37 கட் ஆஃப் இன்க்ரீஸ். 77.5க்கு 115 கட் ஆஃப் இன்க்ரீஸ். சார் 115 மார்க் இருக்கணும், கிட்டத்தட்ட 37.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ அங்கே 77.5, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40 கட் ஆஃப் முடி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தான் இங்கே வந்து சொல்கிற விஷயம். இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த டேட்டாவை நோட் பண்ணி டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்தா போதும். இதுதான் அனலைஸ் பண்ணதில் கிடச்சிது. இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ரேங்க் லிஸ்ட்டில் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு கம்முன்னு எதுவும் போட்டு உழப்பிட்டு இருக்காது. ஏன்னா இந்த டைமில் காலேஜுக்காரங்க கூப்பிட்டு மண்டையை கழுவுவாங்க. தயவு செய்து வேணாம், சொல்கிறத கேளுங்க, அமைதியாக இருங்க, வேடிக்கை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும். நிறைய பேர் ஆப்சென்ட் ஆவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தெரியட்டும். தேங்க்யூ.